வீடு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு நறுமணத்தோட தெய்வீக நறுமணத்தோடு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே வீட்டுக்குள்ளே இருக்கிற நமக்கே மனநிலையில் நம்ம எனர்ஜி பாடியில் நம்ம ஆறால பல மாற்றங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல மாற்றங்கள் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் மட்டும் தானே இருக்கீங்க, அந்த ஒரு நறுமணத்தோடு அப்படி யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் அப்படியே கண்ணை முடிக்கோங்க, அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. வீட்டில் எப்பயுமே ஒரு நல்ல நறுமணம் இருக்கும்போது நமது மனநிலையும் சூப்பராக இருக்கும், நமது எனர்ஜி லெவலும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஆஃபீஸில் வச்சுருக்கீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் எங்கே வச்சாலும் ஒரு நல்ல ஒரு நறுமணம் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ப்ளசண்ட்டான விஷயம் நடக்கும். நார்மலாக சாம்பிராணி போடுறோம் பாருங்கள், சாம்பிராணி சிலர் எப்படி நம்ம போடுறாங்க, நல்ல தீபம் அந்த தக நெருப்பு இருக்கும்போது அப்படி கொஞ்சமாக எடுத்து அந்த சாம்பிராணி போட்டு விட்டுறாங்க, அப்படியே புகை வருது, ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்படி விட்டுறாங்க. இத்தனையும் ஜன்னெல்லாம் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன், வீடு ஓப்பனில் தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு அந்த ஸ்மெல் இருக்குது. ஒரு ப்ளசண்ட் வீட்டுக்கு புதுசாக வரவங்க என்ன வாசனை நல்லா இருக்குது, ஏதோ கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்கு, ஓ சூப்பராக இருக்க, வீட்டில் என்ன ஊதுபத்தி யூஸ் பண்ணீங்கன்னா அதாவது என்ன யூஸ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. வீடு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு நறுமணத்தோட தெய்வீக நறுமணத்தோடு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே வரும்போதே வீட்டுக்குள்ளே இருக்கிற நமக்கே மனநிலையில் நம்ம எனர்ஜி பாடியில் நம்ம ஆறால பல மாற்றங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல மாற்றங்கள் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயும் இந்த தெய்வீக நறுமணம் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும்போது அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் இருக்காங்க பாருங்கள், ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாருங்கள், எல்லாருக்குமே ஒரு அவாடா அப்படி ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்கள். அந்த நிம்மதியோடு ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன விஷயம் சூப்பராக மாறும். வீட்டில் நான் மட்டும் தாங்க இருக்கேன், நான் வீட்டில் எல்லாம் காலையில் கிளம்பி போயிட்டாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, ஆஃபீஸ் போயிட்டாங்க, எல்லாமே நான் வீட்டில் இருக்கிறேங்க. இப்போ நீங்கள் மட்டும் தானே இருக்கீங்க, அந்த ஒரு நறுமணத்தோடு அப்படி யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் அப்படியே கண்ணை முடிக்கோங்க, அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது ஒரு ஸ்மெல், ஆஹா வாவ், நல்ல அந்த நறுமணம், அந்த இடம் அப்படியே உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அப்படியே உள்ளுக்குள்ளே வருது, அப்படியே ஒரு மகிழ்ச்சி, ஒரு இனம் புரியாத ஒரு தெய்வீக மகிழ்ச்சி வருது. இந்த மகிழ்ச்சி இந்த மனநிலையோடு நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு திருப்தியாக இருக்கும். நான் செய்யக்கூடிய நீங்கள் ஒரு சமையல் செஞ்சாலும் சரி, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு முழுமையடையக்கூடியதாக இருக்கும். அப்போ வீட்டில் எப்பயுமே ஒரு நல்ல நறுமணம் இருக்கும்போது நமது மனநிலையும் சூப்பராக இருக்கும், நமது எனர்ஜி லெவலும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஆஃபீஸில் வச்சுருக்கீங்க, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதாவது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்கனாலும் எங்கே வச்சாலும் ஒரு நல்ல ஒரு நறுமணம் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ப்ளசண்ட்டான விஷயம் நடக்கும். இதை தவிர நல்ல ஆத்மாக்கள் அந்த இடத்துக்கு பிரயோகம் பண்ணுவாங்க, வருவாங்க. நல்ல தெய்வீக சக்தி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் எனர்ஜி லெவலில் அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ தெய்வீக சக்தி தெய்வீக நறுமணம் நம்ம எனர்ஜியில் சூப்பரான விஷயங்கள் எல்லாமே நடக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது நம்ம பூஜை பண்ணுறோம். முக்கியமாக செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நிச்சயமாக பூஜை பண்ணுறோம், மற்ற நாளும் அப்பப்போ பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணும்போது விளக்கேற்றி வைக்கிறோம், ஊதுபத்தி காட்டுறோம். ஊதுபத்தி எப்பயுமே ஏற்றி வச்சுருக்குறோம். அந்த ஊதுபத்தியோட வாசனை நமக்கு ப்ளசண்ட்டாக இருக்குது. நிறைய ஊதுபத்தி கிடைக்குது. சில ஊதுபத்திகள் கெமிக்கலில் கலந்ததாக இருக்குது, கெமிக்கலில் செஞ்சதாக இருக்குது, வாசனை நல்லா இருக்குது, ஆனால் உடம்புக்கு ஏதோ ஒரு சைடு எஃபெக்டை கொடுக்குது. சில வாசனைகள் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இதே எனக்கு மூலிகையில் செஞ்ச ஊதுபத்தியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்காகத்தான், நமக்காகத்தான் இந்த மூலிகையில் செய்த ஊதுபத்தி இது 2 விதமான ஊதுபத்தி இருக்குங்க. ஒன்று குங்குலியம் நாட்டு பசுஞ்சான ஊதுபத்தி, இன்னொன்று தசாங்கம் ஊதுபத்தி. இதுவும் தசாங்க ஊதுபத்தி நாட்டு பசுஞ்சானத்தால் செய்யப்பட்ட ஊதுபத்தி. இது எங்கன்னா சதுரகிரியிலேருந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த ஊதுபத்தி குங்குலிய ஊதுபத்தி, குங்குலியமோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? ஒரு தெய்வீக நறுமணம். தசாங்கமும் தெய்வீக நறுமணம் தான். இந்த ஊதுபத்தி குங்குலியத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டால், குங்குலியம்னாலே நார்மலாகவே புகை கொஞ்சம் நல்லாவே வரும், அந்த புகை ஃபுல்லாகவே பரவும். நம்ம நார்மலாக சாம்பிராணி போடுறோம் பாருங்கள், சாம்பிராணி சிலர் எப்படி நம்ம போடுறாங்க, நல்ல தீபம் அந்த தக நெருப்பு இருக்கும்போது அப்படி கொஞ்சமாக எடுத்து அந்த சாம்பிராணி போட்டு விட்டுறாங்க, அப்படியே புகை வருது, ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அப்படியே விட்டுறாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. சாம்பிராணி எப்படி போடணும்னா வீடு ஃபுல்லாக புகையாக இருக்கணும். ஏன் தெரியுங்களா? சின்ன சின்ன கேப் இடுக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த கேப்பில் கூட தேவையில்லாத சில சக்திகள் அதெல்லாம் இருக்கலாம். சில சக்திகள்லாம் அப்படியே ரொம்ப பயந்துட்டு அது பேய் பிசாசு அப்படிலாம் வேணாம், யோசிக்க வேண்டாம். நம்ம பேசிய வார்த்தைகள், நம்ம உணர்வுகள், நம்ம என்னென்ன செயல்கள் செஞ்சுருக்கோமோ அதற்கான விளைவுகளுக்கான
சின்ன சின்ன சக்தியால் எவ்ரிதிங் எனர்ஜி தான், சரிங்களா? அந்த சக்திகள்லாம் கூட இருக்கலாம். அதனால் இந்த வாசனையான அந்த சாம்பிராணி போடும்போது இண்டிடுக்கெலாம் போகிற மாதிரி பயன்படுத்துங்க, நிறைய போடுங்க. குங்குலிய ஊதுபத்தி, இந்த ஊதுபத்தி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தொடர்ந்து எரிவாங்க. ஒரு ஊதுபத்தி புகை அந்தளவுக்கு நிறையா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு சாம்பிராணி மாதிரி புகை இல்லைனா கூட நார்மலாக புகை இருக்கும். வாசனை ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இதுவும் நாட்டு பசுஞ்சாணத்தால் உருவாக்கப்பட்ட, நாட்டு பசுஞ்சாணம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உருவான இயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஊதுபத்தி, சரிங்களா? இந்த ஊதுபத்தி பயன்படுத்தும் போது அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ஒரு சுபிக்ஷம் கிடைக்கும். வீட்டில் தேவையில்லாத சக்திகள்லாம் போய் சேர ஆரம்பிக்கும், வெளியில் போய்டும். இதே தசாங்க ஊதுபத்தி இது வேற லெவல். எப்படி குங்குலியம் வேற லெவலோ தசாங்கம் வேற மாதிரி. இந்த ஊதுபத்தி சாதாரணமானதான் இருக்கும். ஒரு 6 மணி நேரம் எரியக்கூடிய ஊதுபத்தின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊதுபத்தியில் வரக்கூடிய வாசனை ஒரு தெய்வீக நறுமணத்தை கொடுப்பாங்க. என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? இதை குங்குலிய ஊதுபத்தியை வாரத்தில் 2 நாள், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏற்றுங்க. மற்ற நாள் அன்றைக்கி தசாங்க ஊதுபத்தி ஏற்றுங்க. தொடர்ந்து இதை ஏற்றிக்கிட்டே வாங்களேன். உங்கள் வீட்டிலையே ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் வந்து உங்கள் வீட்டில் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே அனுபவித்து சொல்லுங்கள். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டோம், அதை பார்த்து நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அவங்க சொன்ன கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க, இந்த ஸ்மெல் எப்பயுமே வீட்டில் ரொம்ப நேரம் இருக்குது. நான் இத்தனையும் ஜன்னலாம் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன், வீடு ஓப்பனில் தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு அந்த ஸ்மெல் இருக்குது. ஒரு ப்ளசண்ட்டாக வீட்டுக்கு புதுசாக வரவங்க, என்ன வாசனை நல்லா இருக்குது, ஏதோ கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஓ சூப்பராக இருக்க, வீட்டில் என்ன ஊதுபத்தி யூஸ் பண்ணிங்கன்னா அதாவது என்ன யூஸ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஊதுபத்திக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்களும் இந்த ஊதுபத்தியை பயன்படுத்துங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வீட்டில் எப்பயுமே சுபிக்ஷமாக சந்தோஷமாக உங்களோட எனர்ஜி லெவல், உங்கள் ஆறா லெவல் மாதிரி நீங்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. அதை தான் சொல்ல வரேன். இப்போ இந்த ஊதுபத்தி பயன்படுத்தும் போது இந்த வாசனை நம்மக்கிட்ட வரும்போது நமது மனநிலையில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வெளியில் போயிட்டு, கோபம், சோகம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வெளியில் போயிட்டு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எண்ணங்கள், நம்ம பேசுகிற வார்த்தையே மாறிடுது. பாசிட்டிவாக தான் பேச ஆரம்பிக்கிறோம். ஒரு விஷயத்தை இதுவரை நம்ம எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோமோ அதே சூழ்நிலை மறுபடியும் உருவாகும் போது இப்போ நம்ம மனநிலை மாறினதுனால அந்த விஷயத்தை நம்ம வேற லெவலில் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால பல ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. எந்த இடத்துல பேசணும் அந்த இடத்துல பேசுகிறோம், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, ஈஸியாக சால்வ் ஆகுது. அதுவும் இல்லாமல் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே நல்ல பாசிட்டிவான வார்த்தைகள், அந்த வைப்ரேஷனோட பேசும்போது அதோட தன்மையே வேறு மாதிரி இருக்குது. பலர் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது நம்மக்கிட்ட கமெண்ட் சொன்னவங்க தான், நம்மக்கிட்ட வாங்கிட்டு உபயோகப்படுத்தவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் என்ன தெரியுங்களா? என்ன நீ பேசுகிற பேச்சே மாறி இருக்கு. நீ நார்மலாக வந்து இப்போ ஃபோன் உதாரணத்துக்குங்க, ஃபோனில் வந்து ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம்ங்க அப்படின்னு சொல்கிற ஆள் நீங்கள் இப்போ இந்த நோ ப்ராப்ளம் அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நம்மக்கிட்ட ஊதுபத்தி வாங்கினவங்க இந்த பக்கம், அவங்க வீட்டுக்கு புதுசாக வரவங்க இந்த பக்கம், புதுசாக வரவங்க சொல்கிறாங்களாம் இவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நான் நோ ப்ராப்ளம் வார்த்தை யூஸ் பண்ணாத, இந்த மாதிரி யூஸ் பண்ணாத, கெட்ட வார்த்தை நல்லது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இத்தனைக்கும் நான் அதை தான் மறுபடியும் பயன்படுத்திகிட்டு இருந்தேன். இப்போ நீனே என்ன பண்ணுற, சொல்லுங்கள் நல்லதாங்கன்னு சொல்கிற, அது எப்படி நீ மாற்றின, எப்படி மாறிச்சு உனக்கு அப்படின்னு கேட்டால் 2 விஷயம். ஒன்று இவங்க சொன்னதையும் கேட்டிருக்கலாம். இன்னொன்று முக்கியமாக இந்த ஊதுபத்தி ஏற்றின பிறகு அந்த மனநிலை மாற்றத்தில் அவங்கள அறியாமலேயே இந்த மாதிரியான தேவையில்லாத வார்த்தைகளை நிறுத்திட்டு நல்ல வார்த்தைகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம மனநிலை மாறுறதுக்கு, நம்ம ஆறா எனர்ஜி லெவல் மாறுறதுக்கு, நம்ம வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு, வீடே சும்மா கம நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஊதுபத்தி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. தேவைப்படுறவங்க வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து சுபிக்ஷமாக சூப்பராக வாழ்க்கையை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.